பெண்ணுன்னா பேய இறங்கும்னு சொல்லுவாங்க. ஆனா உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன பாவிங்க பேய விட கொடூரமானவங்க போல இருக்கு. ஐயா, வாழ தகுதி இல்லாதவளை வாழ வச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நான் வரேன். இருமா, இந்த நிலைமையில எங்க போறேன்? ஏற்கனவே உங்களுக்கு என்னால அதிக சிரமம். மேலும் இங்க இருந்துகிட்டு உங்களுக்கு சிரமம் கொடுக்க நான் விரும்பல. நீ எனக்கு சுமையா இருக்கிறதாக நினைக்காதம்மா. அனாதைகளுக்காக அபலைகளுக்காகவும் தான் இந்த நர்சிங் ஹோம நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இந்த உலகத்துல நானும் ஒரு அனாதைதாம்மா. என்னையா சொல்றீங்க? ஆமா, ஏராளமான சொத்து சுகங்கள் இருந்தும் சொந்த பந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு யாரும் இல்லை. இந்த நர்சிங் ஹோம் தான் எனக்கு உலகம். என்ன சாதிக்க போறேன்? போ போ. சிஸ்டர், அந்த 9ஆம் நம்பர் வார்டுல இருக்கிற பேஷண்ட் மருந்து கொடுத்துட்டீங்களா? கொடுத்தாச்சே. லட்சுமி, என்னம்மா எங்கே புறப்பட்டு? என்னுடைய துயரங்களுக்கு ஒரு முடிவு தேடி புறப்பட்டேன். லட்சுமி, மனித வாழ்க்கையில துயரங்களுக்கு ஒரு முடிவே இல்லம்மா. ஏன் இல்லை? சாவுக்கு அப்புறம் எதுவுமே தொடராது இல்லையா? களங்கத்தை சுமந்துட்டு நான் எதுக்காக வாழ்? அப்படி வாழ்ந்து நான் எதை சாதிக்க போறேன்? செத்து எதமா சாதிக்க போற? நீ செத்து போறதுனால உன் மேல இருக்கிற களங்கம் மறைஞ்சிருமா? உன் வாழ்க்கையை சீரழிச்ச சதிகாரங்க முகத்துல இந்த சமூகம் காரி துப்ப வேண்டாமா? டாக்டர் ஐயா, அது வரைக்குமாவது நீ வாழ்ந்துதான் ஆகணும். வேதனையை சுமந்துகிட்டு ஒவ்வொரு நாளும் நான் செத்து செத்து பிழைக்கிறது விட நிரந்தரமாவே செத்து போறது எவ்வளவோ பேர். இறைவன் கொடுத்த இரவல் சொத்துமா உயிர். அதை அடிக்கிறதுக்கு உனக்கு உரிமை இல்லை. அப்படி இருக்கிறப்போ உன் வயிற்றுல வளர்ற இன்னொரு உயிரையும் அடிக்கிறதுக்கு உனக்கு ஏதுமா உரிமை? ஒரு உயிருக்கு வாழ்வு கொடுக்கிற உரிமை எனக்கு இருக்கிறப்போ அதை அழிக்கிறதுக்கு மட்டும் எனக்கு உரிமை இல்லையா? அந்த உரிமை ஆண்டவன் ஒருத்தனுக்கு தான் உண்டு. எதையும் ஆக்குறதும் அழிக்கிறதும் அவன்தாம்மா. அந்த ஆண்டவனால என் மேல படிஞ்சிருக்கிற களங்கத்தை துடைக்க முடியலையே. நான் கரைப்படாதவன் அந்த கடவுளுக்கு தெரியும் இல்ல. துரியோதன் சபையில திரௌபதிக்கு அபயம் கொடுக்க வந்த அந்த கடவுள் இந்த 7 லட்சுமிக்கு அபயம் கொடுக்க ஏன் டாக்டரையா வரல? லட்சுமி, இந்த ஊரும் உலகமும் நாளைக்கு என் குழந்தைய பார்த்து தகப்பம் பேர தெரியாத குழந்தைன்னு திட்டமே. அப்ப என் பிள்ளை என்கிட்ட வந்து, ஏமா என்ன பெத்த, உனக்கு வாழணும்னு ஆசை இருந்தா கருவிலேயே என்ன அழிச்சிருக்கலாமேன்னு என்ன கேட்டா அதுக்கு நான் என்னையா பதில் சொல்லுவேன்? ஒருவேளை அது ஆணா இல்லாம பெண்ணா பிறந்துட்டா இரக்கமே இல்லாத இந்த சமூகம் அவளுடைய எதிர்காலத்தையே இருட்டாக்கிடுமே. டாக்டரையா, இப்ப சொல்லுங்க டாக்டரையா, இப்ப சொல்லுங்க. என்னால என் மகளுக்கு அந்த நிலை ஏற்படணுமா? காத்துல அகல் விளக்கு ஏத்தி வச்சு அதை அணைஞ்சிடாம பாதுகாக்கிற அவல நிலை எனக்கு எதுக்கு டாக்டரையா? எனக்கு எதுக்கு? இல்லம்மா, இந்த சமுதாயமே பெரும் புயலா சீறி வந்தாலும் நீ ஏற்றி வைக்கிற அகல் விளக்கு அணையவே போறதில்லை. அதுவும் வாழ்க்கைக்கு ஒளி கொடுக்கிற விளக்கா நிச்சயமா அமையத்தான் போகுது. உன் பிள்ளைய நல்லா படிக்க வைக்க போறேன். துன்ப நடுவே அவனை தொடவிடாம வளர்க்க போறேன். சமுதாயத்துல ஒரு உயர்ந்த இடத்தை அவனுக்கு நான் தேடி கொடுக்க போறேன். செல்வத்துல சீமானா, பிறப்புல பெரியவனா அவனை நான் வளர்த்து ஆளாக்க போறேன். உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு நான் தகப்பனா இருக்க போறேன். நானே தகப்பனா இருக்க போறேன். என்னம்மா இது? எழுந்துருமா, எழுந்துரு. டாக்டரையா, இந்த ஏழையோட கண்ணீரை துடைக்க கடவுள் வரலையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த கடவுள் உங்க ரூபத்துல வந்திருக்கிறார் ஐயா. டாக்டரையா. அடடே லட்சுமியா, வாமா வாமா. எங்கம்மா இங்க வந்திருக்கிற? குழந்தை உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்காக வந்திருக்கையா. வெரி குட். குடுமா, உன்னுடைய வரவு இருண்டு கிடக்கிற என் வாழ்க்கையில இன்ப ஒளியை ஏற்றி வைக்க போகுது. கடவுளே, சொந்த பந்தம் இல்லாம சூன்ய வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்த எனக்கு இந்த குழந்தை ரூபத்துல ஒரு சொந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டே. இனி நான் தனி மனுஷன் இல்லை. இனி நான் தனி மனுஷன் இல்லை. ஐயா, நான் போறேன். எங்கம்மா, எங்க போறேன்? டாக்டரையா,
இப்ப உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற மகிழ்ச்சியும் மனநிறைவும் என்னைக்கும் நினைக்கணும். அதுக்கு நான் இடையூறா இருக்க கூடாது. என் குழந்தையோட நினைவு நெஞ்சில் சுமந்துகிட்டு இந்த உலகத்துல எங்கேயோ ஒரு மூலையில ஒதுங்கி வாழறத்தான் நல்லது. நான் போறேன். லக்ஷ்மி இல்லம்மா, நிழல் கொடுக்கிறதுங்கிறதுக்காக மரத்துக்கு கனியை சொந்தமாக்கிட்டு கூட இடம் மாறி போனா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குதுமா அவன் செய்கை. குழந்தைய நான் தத்து எடுத்துக்கிட்டு இருக்கலாம், ஆனா பெத்தவ நீதானே. நீ எதுக்காக குழந்தைய பிரிஞ்சு போகணும்? இங்கேயே இருந்து குழந்தைய நீதான் வளர்த்து ஆளாக்கணும். வேண்டாயா வேண்டாம். அவனை பெத்த அபாகியது நான் தான் உண்மை தெரிஞ்சா தம் பிறப்புல படிஞ்ச களங்கத்தை எண்ணி அவ கவலைப்படுவான். அந்த கவலை அவனுடைய எதிர்காலத்தையே இருக்காக்கிடும். அதனால அவனை விட்டு நான் விலகி இருக்கிறது தான் நல்லது. இல்லம்மா, உலகத்துல எந்த சக்தியாலேயும் பிரிக்க முடியாத பாச பிணைப்புக்கு நீ அணை போட நினைக்க. பாசத்தால துடிக்கிறத விட பக்கத்திலேயே இருந்து உன் மகனுடைய வளர்ச்சிக்கு துணையா இருந்தா அது நொந்து போனவன் உள்ளத்துக்கு ஆறுதல். ஐயா, ஏன் ஆறுதலுக்காக என் பிள்ளையோட உள்ளத்துல புயலை உண்டாக்கூடாதுன்னு தான் நான் பயப்படுறேன். ஓஹோ, சரிம்மா. நீதான் அவனை பெத்த தாயின்னு தெரியாத அளவுக்கு ஒரு ஆயாஸ்தானத்துல இருந்து அவனை வளர்க்கலாமே. என்னம்மா யோசனை பண்றேன்? சரின்னு சொல்லுமா. ஐயா, எனக்கு வாழ்வு பிச்சை கொடுத்ததே நீங்க தான். உங்க விருப்பத்துக்கு விரோதமா நடந்துக்க முடியுமா? நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்ய நான் சித்தமா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். லட்சுமி, இந்த இன்னையில இருந்து இவனுக்கு உறவுல நீ ஆயா, உணர்வுல என்னைக்குமே நீ தாய்தாம்மா. சின்ன கண்ணனே, நான் தந்தை என நீயும் பிள்ளை என ஒரு பந்தம் வந்தது, நெஞ்சில் பாசம் வந்தது. சின்ன கண்ணனே, நான் தந்தை என நீயும் பிள்ளை என ஒரு பந்தம் வந்தது, நெஞ்சில் பாசம் வந்தது. எந்த நாளிலும் நம் உறவு வாழட்டும், எந்த நாளிலும் நம் உறவு வாழட்டும், பிரிந்த போதிலும் நினைவு வாழட்டும். சின்ன கண்ணனே, நான் தந்தை என நீயும் பிள்ளை என ஒரு பந்தம் வந்தது, நெஞ்சில் பாசம் வந்தது. பந்தம் வந்தது, நெஞ்சில் பாசம் வந்தது. அரும்பு விழி குறும்பு மொழி ஆட அழைக்காதோ என்னை, சிறு குழந்தை விளையாட்டில் தன்னை மறப்பாளோ அன்னை. அரும்பு விழி குறும்பு மொழி ஆட அழைக்காதோ என்னை, சிறு குழந்தை விளையாட்டில் தன்னை மறப்பாளோ அன்னை. அப்பா முதுகு பிள்ளை கேட்ட ஆனை வாகனம், அப்பா முதுகு பிள்ளை கேட்ட ஆனை வாகனம், நாளை இந்த பிள்ளை ஒரு ராஜா வாகனம். சின்ன கண்ணனே, நான் தந்தை என நீயும் பிள்ளை என ஒரு பந்தம் வந்தது, நெஞ்சில் பாசம் வந்தது. பந்தம் வந்தது, நெஞ்சில் பாசம் வந்தது. நீ படித்து தந்தை பேர் சொல்ல வேண்டும், என் மகனே உன் புகழை நாளும் ஊர் சொல்ல வேண்டும். ஏறெடுத்து நீ படித்து தந்தை பேர் சொல்ல வேண்டும், என் மகனே உன் புகழை நாளும் ஊர் சொல்ல வேண்டும். அன்னை நெஞ்சின் ஆசைகளை அளந்தவரில்லை, அன்னை நெஞ்சின் ஆசைகளை அளந்தவரில்லை, அதை நிறைவேற்று நீயோ
தாய்க்கொரு பிள்ளை, அதை நிறைவேற்று நீயோ வந்த தாய்க்கொரு பிள்ளை. சின்ன கண்ணனே நான் தந்தை என நீயும் பிள்ளை என ஒரு பந்தம் வந்தது, நெஞ்சில் பாசம் வந்தது. பந்தம் வந்தது, நெஞ்சில் பாசம் வந்தது. வண்டியை நடத்துப்பா. அறிவு கட்டவன, நான் தான் மாட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு வரேன், நீ காரை தானே ஓட்டிக்கிட்டு வர. ஏன் மாட்டை விரட்டுற மாதிரி ஏன்ற ஏடா நடு ரோட்ல வண்டி ஓட்டுறிய, உனக்கு அறிவு இருக்கா? என்கிட்ட இல்லப்பா, உனக்கு தேவைப்பட்டா வேற யாருக்கிட்டயாவது போய் கேட்டு. ஆமாண்டா, நீதான் காலேஜுக்கு மாட்டு வண்டியில வரைய, வெக்கமா இல்ல? மாட்டு வண்டியில வர வெக்கமா இல்ல, காலேஜுக்கு வரதான் வெக்கமா இருக்கு. உங்ககிட்ட பேசுறத விட ஏதாவது குட்டிச்சவங்க போய் பேசலாம்டா. அது அவங்கள வராங்க, அவங்க கிட்ட பேசு. ஏய் என்னப்பா நடு ரோட்ல வண்டியை நிறுத்திட்டு அரட்டை அடிக்கிறீங்க? எடுப்பா வண்டிய. இந்த ரமேஷ், இந்த மிரட்டெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத. ஏய் குடுமி, நாட்டுப்புறம் வண்டி ஏறா. ஆமாண்டா, நான் நாட்டுப்புறம் தான். நீ மட்டும் என்னடா நாட்டுப்புறத்துல விளையிற அரிசி தின்னுதானடா உடம்பு இப்படி வளர்த்து வச்சிருக்கிற? டவுன்ல விளையிற குரோட்டன்ஸ் திங்கிறது தானே நாட்டுப்புறமா? நாட்டுப்புறம் நான் மட்டும் தானே? உங்க அப்பா தர்மராஜ், மீனா அப்பா நாகபூஷணம், ஏன் அப்பா ஏழுமலை, எல்லாம் ஒரே நாட்டுப்புறம் தான். களத்தூரை பத்தி கேவலமா பேசாத வேணாம். ஏய் அதிகமா பேசாத, அப்புறம் எங்க அப்பாட்ட சொல்லி உங்க அப்பா ஏழுமலைய வேலையை விட்டு நீக்கிட்டு சொல்லுவேன், ஜாக்கிரதை. அதான் நடக்காது. எங்க அப்பா கணக்கு பிள்ளை, வெளியில நிமிஷா கணக்கு கேட்பாரு. மூட வாய தரதான் போடா. யார் யாரோ சொல்லியே நான் வாய மூடலையா, நீ சொல்லியா மூட போற? உனக்கு என்ன தெரியுதோ தெரியலையோ, நல்லா பேச தெரியுது, வேற ஒண்ணும் தெரியாது. அதனாலதான் நான் அரசியல்வாதியா போயிடலாம்னு பாக்குறேன். ஐயோ, நீ பேசுறது யாருக்குமே புரியாதே. அப்ப நான் எலெக்ஷன்ல நிக்க வேண்டியதுதான். மணி அடிச்சாச்சரா, வண்டியை ஊத்துறா. அப்போ உங்க விவகாரம் எல்லாம் முடிஞ்சது இல்ல? புறப்படுங்க. வணக்கம் 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 வணக்கம். வாடா போலாம். இருடா, ஊர் விவகாரத்தை தீர்த்து வச்ச, நம்ம விவகாரத்தை தீர்த்துக்க வேணாவா? என்னடா அது? உன் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிடணும். அதுக்கு பின்னடா அவசரம்? அது சரி, நீ புள்ளைய பெத்தவன், பொறுமையா இருக்கிற. நான் பொண்ணை பெத்தவனாச்சே, அவசரப்படாம இருக்க முடியுமா? டேய், ரமேஷ் தாய் இல்லா பிள்ளை, அவன் கல்யாணத்தை சீரும் சிறப்புமா நடத்தணும்னு எனக்கு கூட தான் ஆசை. இருந்தாலும் படிப்பை பாதையில் நிறுத்திட்டு கல்யாணத்தை நடத்துறது தப்பு இல்லையா? நல்ல காரியங்களை தள்ளி போடாம காலாகாலத்துல நடத்திடணும்னு நான் சொல்லலப்பா, என் சம்சாரம் சொன்னா. சரிடா, அவங்க படிப்பு முடிஞ்சதும் ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சு விடுவோம். ரொம்ப சந்தோஷம் தர்மராஜ், ஒரு பெரிய சுமையே இறக்கி வச்சா போல ஆச்சு எனக்கு. எனது அருமை மாணவ தோழர்களே, தோழியர்களே, கல்லூரியின் இறுதி ஆண்டிலே படிக்கும் எனக்கு அனுபவம் இருக்கிறது. மாணவர்களுக்கு உழைக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது. என்னை நீங்கள் மாணவர் தலைவராக தேர்ந்தெடுத்தால் பிரச்சனைகளை தீர்க்க பாடுபடுவேன். என் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் உங்களுடைய ஓட்டுக்களை எனக்கு அளிக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக் கொள்கிறேன். வணக்கம். Friends, we all know that Gopi is efficient, honest and intelligent. I request you all to vote for Gopi and elect him as our leader. நண்பர்களே, நமது மதிப்பை குறைத்து மற்றவர்கள் மதிப்பை உயர்த்தும் இந்த கோபிக்கா உங்கள் ஓட்டு நமது கல்லூரியில் நம்மை கண்டு மற்றவர்கள் நடுங்கும்படி செய்வேன். எனவே எனக்கே உங்கள் ஓட்டு. நன்றி, வணக்கம். ஏனாவது அன்பிற்கும் மதற்பிற்கும் உரிய மாணவர்களே, ஏனாவது அன்புக்குரிய மாணவிகளே, என்ன அன்புக்குரிய மாணவிகள், மரியாதை மரியாதை. மன்னிக்கவும், ஏனாவது அன்புக்கு உரிமையில்லாத மாணவிகளே, தாய்மார்களே. வாட்? தாய்மார்களா? எங்களுக்கு என்ன அவ்வளவு வயசாயிடுச்சு? தாய்மார்கள் சொன்ன பல்ல உடைப்பேன். மன்னிக்கவும், ஏனாவது குழந்தைகளே. நீ மரியாதையா போறது இல்ல. நண்பர்களே, நீங்கள் ரமேஷிற்கு ஓட்டளித்தால் உங்களுக்கு ரூபாய்க்கு 3 படி வேர்க்கடலை தருவோம். வேண்டாம் வேண்டாம், அனாவசியமா வாக்குறுதி கொடுக்காத, அப்புறம் மாட்டிக்கிட்டு முழிப்பேன். நண்பர்களே, இன்று நமது அருமை நண்பர் ரமேஷ் கல்லூரிக்கு வரும் வழியில யாரோ நாசகாரர்கள், விஷமிகள், குண்டர்கள் அவரை கொல்ல சதி செய்து அவர் வரும் பாதையிலே தீபாவளி கேப் வைத்து அதை வடித்திருக்கிறார்கள். அமைதி அமைதி, ரமேஷ் உயிருக்கு ஆபத்தில்லை. இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சதி நடந்திருந்தும்
நமது அருமை நண்பர் ரமேஷ் துணிவுடன் நின்று நம்முடைய வந்திருக்கிறார். நண்பர்களே, கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை. போட்டினை போட்டு வேட்டினை வைத்து நாட்டினை காத்திட நல்ல பல வழிகள் இருக்கையில ஒட்டிடுவோம் மொட்டுக்களை, கேட்டிடுவோம் ஆட்டுக்களை, மறந்திடுவோம் குற்ற சாட்டுக்களை என்று கூறி இன்னமும் 4 கூட்டங்களில் பேச இருப்பதால் விடைபெறுகிறேன். வணக்கம்.